இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் சிலபஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிற யூனிட்டுக்குள்ள எலாஸ்டிசிட்டினா என்ன அப்படிங்கிற கான்செப்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எலாஸ்டிசிட்டினா என்ன, ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்னங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டருங்கிற ஒரு யூனிட்டுக்குள்ளே இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் யூனிட்டுங்கிறது இட்ஸ் எ பார்ட் ஆஃப் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் சிலபஸ். ஸோ இப்போது இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டருங்கிற யூனிட்டில் இருக்கிற கான்செப்ட்ஸை தான் ஒன் பை ஒன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப்க்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டேப் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டருங்கிற யூனிட்குள்ள முக்கியமான ஒரு கான்செப்ட் அல்லது பேசிக்கான கான்செப்ட் நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா எலாஸ்டிசிட்டி. சரிங்களா, எலாஸ்டிசிட்டி. ஸோ இந்த எலாஸ்டிசிட்டினா என்ன அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷனை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எலாஸ்டிசிட்டிக்கான ஒரு எக்ஸாம்பிளை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ பொதுவாக நம்ம ரப்பர் பேண்டு பார்த்துருக்கோம் இல்லையா. ரப்பர் பேண்ட் நம்ம ஹோட்டல்ஸ்லாம் ஃபுட் ஐட்டம்ஸை பேக் பண்ணும்போது யூஸ் பண்ணுறோம். அதர்வைஸ் இந்த ரப்பர் பேண்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய யூசஸ் இருக்குது. ஸோ இந்த ரப்பர் பேண்டுங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து அந்த ரெண்டு எண்ட்ஸையும் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் நல்லா இழுத்தீங்கன்னா இந்த ரப்பர் பேண்டோட லென்த் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து அதை இழுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ரப்பர் பேண்டோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த ரப்பர் பேண்ட் அறுந்து போகும். பட் அந்த பாயிண்ட், சரிங்களா, ஸோ எந்த பாயிண்ட்டுக்கு மேலே அந்த ரப்பர் பேண்டை நீங்கள் இழுத்தீங்களோ அந்த இடத்துல அந்த ரப்பர் பேண்டு பிஞ்சு போகுதோ அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ரப்பர் பேண்டை இழுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ரப்பர் பேண்டோட லென்த் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரப்பர் பேண்ட் என்ன ஆகும் அப்படின்னா பழைய பொசிஷனுக்கு வந்துடும். அதாவது அது நார்மலாக நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரப்பர் பேண்ட் என்ன ஷேப்லையும் என்ன சைஸ்லையும் இருந்ததோ அந்த சைஸ்க்கு திரும்ப வந்துடும். ஸோ இந்த ரப்பர் பேண்ட் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் ஃபார் அன் எலாஸ்டிக் மெட்டீரியல். இப்போ இந்த எலாஸ்டிசிட்டினா என்னங்கிறத பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளில் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம், நம்மளுடைய விசையை செலுத்துகிறோம். ஸோ அப்படி நம்ம ஃபோர்ஸை கொடுக்கும்போது அந்த பொருளுடைய சைஸ், ஷேப், அதே மாதிரி அதனுடைய டைமென்ஷன்ஸ் எல்லாமே மாறுதலுக்கு உட்படலாம். ஸோ அப்படி ஒரு பாடி மேலே நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதோட சைஸ் அண்ட் ஷேப்பில் சேஞ்சஸ் வந்தாலும் நீங்கள் அந்த பாடியில் கொடுக்குற அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதும் அந்த பாடியால் திரும்ப பழைய நிலைமைக்கு வர முடிஞ்சது அப்படின்னா அதை நம்ம எலாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இன்னொரு விதமாக எப்படி இந்த எலாஸ்டிசிட்டியை நான் சொல்லலாம் அப்படின்னா ஒரு பொருளுடைய தன்மை, ஒரு எலாஸ்டிசிட்டிங்கிறது ஒரு பொருளுடைய தன்மை. அந்த தன்மை என்ன அப்படின்னா அந்த பொருள் மேலே நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸஸை நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது அந்த பொருள் தன்னுடைய பழைய சைஸ் ஷேப்புக்கெல்லாம் வர முடிஞ்சது அப்படின்னா அதைத்தான் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த ரப்பர் பேண்டு. அதாவது ரப்பர் பேண்டை நீங்கள் இழுக்கும்போது அதனுடைய லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் இழுக்கிற அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதும் அந்த ரப்பர் பேண்ட் அதனுடைய பழைய நிலைக்கு திரும்பிடுது. அப்போது இது எலாஸ்டிக் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க ரப்பர் பேண்டை. இந்த ப்ராப்பர்ட்டியை எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது ரப்பர் மெட்டீரியல்ஸில் நம்ம நல்லாவே என்ன பண்ண முடியும் அப்படின்னா விஷுவலைஸ் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ரப்பர் பேண்டு. ஆனால் இந்த எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது இந்த ரப்பர் பேண்டுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு விஷயமா அல்லது இந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஒரு ரப்பர் பேண்டுக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது எல்லா மெட்டீரியலுக்குமே இருக்குது. பட் அதனுடைய அளவு வேறுபடுது. இப்போ ஒரு அயன் ராட் எடுத்தீங்க அல்லது ஒரு ஸ்டீல் வயர் எடுத்தீங்கன்னாலும் அதுக்கும் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதில் நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அதோட டைமென்ஷன்ஸில் சேஞ்சஸ் வரும். நீங்கள் அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிங்கன்னா அது பழைய டைமென்ஷன்ஸ்க்கு திரும்பி போயிடும். பட் அதை உங்களால் மேக்ரோஸ்கோப்பிக்காக உங்களால் என்ன பண்ண முடியலை அப்படின்னா பார்க்க முடியலை. அதனால தான் அந்த அயன்லையோ அல்லது ஸ்டீல்லையோ இருக்கக்கூடிய அந்த எலாஸ்டிசிட்டியை உங்களால் ரியல் லைஃப்பில் உணர முடியலை. ஸோ இந்த எலாஸ்டிசிட்டிங்கிறது எல்லா பொருளுக்குமே இருக்குது. ரப்பராக இருந்தாலும் சரி, அயனாக இருந்தாலும் சரி, ஸ்டீலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த எலாஸ்டிசிட்டிங்கிறது இருக்குது. பட் அந்த எலாஸ்டிசிட்டியோடைய அளவு வேறுபடுறதுனால நம்மளால் ரியல் லைஃப்பில் அந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியை நம்மளால் விஷுவலைஸ் பண்ணவும் முடியலை, உணரவும் முடியலை. இந்த ரப்பர் பேண்ட் ஒரு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள். அதே மாதிரி மேக்ரோஸ்கோப்பிக்காக நம்மளால் ஈஸியாக
அந்த ரப்பர் பேண்டில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் இன் டைமென்ஷன், அதாவது நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த ரப்பர் பேண்டில் வரக்கூடிய லென்த் வைஸ் வரக்கூடிய சேஞ்சஸை உங்களால் ஈஸியாக பார்க்க முடியறதுனால இந்த ரப்பர் பேண்ட் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் பலூன் ஊதுவீங்க இல்லையா? ஸோ ஒரு பலூனை வந்து நீங்கள் ஊதிடுறீங்க. ஊதுனதுக்கப்புறம் அந்த பலூனுடைய அந்த சைஸு ஷேப்பெல்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பலூனோட மவுத்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ரப்பர் பேண்டை போட்டு கட்டிட்டு, யார் வெளியே போக முடியாதபடி கட்டிட்டு, இப்போ அந்த ஊதின பலூனை நீங்கள் வந்து ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்பையும் அந்த பலூனில் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு அந்த சைஸ்லையும் ஷேப்லையும் சேஞ்சஸ் வரும். ஸோ அந்த பலூனை நல்லா ஊதுனதுக்கப்புறம் நடுவில் பிடிச்சி அமுக்குனீங்கன்னா நடுவில் வந்து தின்னாகும். ஸோ ரெண்டு பக்கமும் அந்த டம்பிள் ஷேப்பில் அந்த பலூன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் வந்து கல்யாண வீட்டில் அதே மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேபிள் துடைக்கிறதுக்கு ஸ்பாஞ்ச் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பாஞ்சையும் வந்து அவங்க அமுக்குவாங்க. ஸோ அமுக்கும்போது அந்த ஸ்பாஞ்சோடைய அந்த டைமென்ஷன்ஸ்லையும் வந்து சேஞ்சஸ் வரும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த அமுக்கிற அந்த ஃபோர்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பாஞ்சால் எக்ஸாக்டாக பழைய நிலைமைக்கு திரும்பி வர முடியலைன்னாலும் ஓரளவுக்கு அது வந்து தன்னுடைய பழைய நிலைமைக்கு வந்து பழைய ஷேப்புக்கு, பழைய நிலைமைங்கிறது பழைய ஷேப் அண்ட் சைஸ், ஸோ அந்த பழைய சைஸுக்கு அதால் திரும்பி வர முடியும். ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலாஸ்டிசிட்டி. ஸோ நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸை அந்த பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணால் அது தன்னுடைய பழைய சைஸுக்கும் ஷேப்புக்கும் திரும்பி வரணும். அப்படி வந்தால் அந்த பாடியை நம்ம எலாஸ்டிக் பாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இல்லாத பாடிஸை நம்ம என்ன சொல்கிறது, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளாஸ்டிக் பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எலாஸ்டிசிட்டி, பிளாஸ்டிசிட்டி ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டேர்ம்ஸ். ஸோ எலாஸ்டிசிட்டிங்கிறது உங்களுக்கு அப்ளை பண்ணுற ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதும் மீண்டும் தன்னுடைய பழைய நிலைமைக்கு வர முடியும். ஆனால் இந்த பிளாஸ்டிக் பாடிஸ் எல்லாமே நீங்கள் அது மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறீங்க அப்படின்னா, கொடுத்த ஃபோர்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா அதால் என்ன பண்ண முடியாதுன்னா பழைய நிலைமைக்கு திரும்பி வர முடியாது. ஸோ அதுதான் வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் அல்லது பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம சொல்லலாம். இப்போ இந்த எலாஸ்டிசிட்டினா என்னங்கிற அந்த பேசிக்கான வந்து ஒரு டெஃபினிஷனை வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்னா என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன, இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னங்கிறத ஃபிசிக்ஸ் அடிப்படையில் வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சைக்கலாஜிக்கலாக இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம நிறையவே வந்து கேள்விப்படுறோம். ஸோ ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க, ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்விரான்மெண்ட் இப்படியெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்தில் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்விரான்மெண்ட் அப்படின்னு மைண்டை பேஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். அதாவது சைக்கலாஜிக்கலாக ஒருத்தர் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காரு அப்படின்னு வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா ஆக்சுவலாக என்ன அர்த்தம், சைக்கலாஜிக்கலாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம், மன அழுத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மன அழுத்தம் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மைண்டில் ஏதோ ஒரு சிந்தனை, ஏதோ ஒரு தாட் வந்து அவங்கள அழுத்திக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு ஃபோர்ஸ், அதையும் வந்து ஒரு ஃபோர்ஸ்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க மனசில் ஏதோ சில விஷயங்கள் வந்து அடிஷ்னலாக அவங்கள போட்டு தொல்லைப்படுத்திக்கிட்டு இருக்குன்னா அடிஷ்னலாக வந்து ஒரு இதை கொடுத்துக்கிட்டு இருக்கு, ஒரு அழுத்தத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய மைண்டில் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அதுதான் வந்து சைக்கலாஜிக்கலாக ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே வந்து ஃபிசிக்ஸ் அடிப்படையில் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு எலாஸ்டிக் பாடிக்கு வந்து நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. அந்த ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த எலாஸ்டிக் பாடியில் டைமென்ஷன்ஸில் சேஞ்ச் வருது. நீங்கள் அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதும் அந்த எலாஸ்டிக் பாடி மறுபடியும் தன்னுடைய பழைய நிலைமைக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போது அந்த எலாஸ்டிக் பாடியில் அந்த பழைய நிலைமைக்கு வருது இல்லையா, அதாவது நீங்கள் அப்ளை பண்ண ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதும் அந்த எலாஸ்டிக் பாடியால் பழைய நிலைமைக்கு வந்து வர முடியுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த எலாஸ்டிக் பாடிஸில் இருக்கக்கூடிய ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஸோ ரெஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம், ரெஸ்டோர் அப்படின்னா பழைய நிலைமைக்கு திரும்ப கொண்டு வர்றது. அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எலாஸ்டிக் பாடிஸில் இருக்கும். ஸோ ஒரு பாடியில் நீங்கள் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறீங்க, அந்த பாடியிலேருந்து அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலான ஒரு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து அதில் செட்டப் ஆகும். ஸோ அந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் அந்த பாடியில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா தட் ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா, அதாவது ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா, இதைத்தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃபிசிக்ஸ் அடிப்படையில் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான டெஃபனிஷன். இந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா
ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான SI யூனிட் என்னவா இருக்கும்? இப்போ எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக இருந்தாலும் SI யூனிட் எழுதுறது வந்து ரொம்ப ஈஸி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியான்னு போட்டிருக்கேன். இப்போ நியூமரேட்டரில் ஃபோர்ஸ் இருக்குது, டினாமினேட்டரில் ஏரியா இருக்குது. ஃபோர்ஸுக்கான SI யூனிட் வந்து நியூட்டன், ஏரியாக்கான SI யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது வந்து ஃப்ராக்ஷனாக இருக்குது, ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸோட SI யூனிட் டிவைடட் பை ஏரியாவோட SI யூனிட், அது மீட்டர் ஸ்கொயர். அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான SI யூனிட் என்ன? நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அதை வந்து நம்ம நியூட்டன் மீட்டர் இன்வர்ஸ் 2 இந்த மாதிரி வந்து நம்ம எழுதலாம். சரிங்களா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸுடைய SI யூனிட். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? அதுக்கும் வந்து நீங்கள் இந்த ஃபார்முலாவை வச்சு வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எழுதிடலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபோர்ஸ் பை ஏரியான்னு இருக்கு. ஃபோர்ஸுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? mLT பவர் மைனஸ் 2. இது ஃபோர்ஸுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா. டிவைடட் பை ஏரியா. ஏரியாக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா L ஸ்கொயர். ஸோ அப்போ இங்கே பாருங்க, mLT பவர் மைனஸ் 2 பை L ஸ்கொயர். இந்த L ஸ்கொயரை வந்து நீங்கள் கேன்சல் அவுட் பண்ணும்போது கீழே வந்து ஒரு L இருக்கும். ஸோ அந்த L வந்து டினாமினேட்டரில் இருக்குது, அதை நம்ம நியூமரேட்டர் கொண்டு போனோம்னா L பவர் மைனஸ் 1. அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படின்னா mL பவர் மைனஸ் 1 தென் T பவர் மைனஸ் 2. இதுதான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ ஸ்ட்ரெஸ்னா என்னங்கிறத நீங்கள் இப்போ புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்னா the restoring force per unit area, அதை தான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கான ஃபார்முலா, டைமென்ஷனல் ஃபார்முலா, SI யூனிட்டை வந்து நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயின்னா என்னங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரெயினுங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் வந்து நம்ம ரியல் லைஃப்பில் ஸ்ட்ரெயினுங்கிற வார்த்தையை வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்போம். இந்த சைக்கலாஜிக்கலாக இந்த ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சில விஷயத்தை வந்து நம்ம பார்த்துட்டு, ஸோ ஃபிசிக்ஸ் அடிப்படையில் ஸ்ட்ரெயின்னா என்னங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ பொதுவாக வந்து இப்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு இல்லையா? ஸோ +2 எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பொதுவாக வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்லப்படுற சில வார்த்தைகள், ஸோ நார்மலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து பேசப்படுற வார்த்தைகள்னு சொல்லலாம், டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற வார்த்தைன்னு சொல்லலாம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்த்தையை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டயத்தில் நான் வந்து இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன், ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்காதப்பா, ஹெல்த் வந்து கொஞ்சம் கெட்டு போகும், ஸோ அதனால் நார்மலாக ரிலாக்ஸ்டாக படி அப்படின்னு வந்து சில பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னா என்ன? இப்போ வந்து ஒரு பையன் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஸோ ஒரு பையன் வந்து நைட் ஃபுல்லாக வந்து கண்ணு முழிச்சு படிக்கிறான் அப்படின்னு வைங்களேன். ஸோ நைட் ஃபுல்லாக கண்ணு முழிச்சு படிச்சுட்டு ஸோ மார்னிங் வந்து அவன் கொஞ்ச நேரம் மட்டும் தூங்கிட்டு எந்திரிச்சு வரும்போது அவனோட ஃபேஸை பார்த்தா மற்றவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? அவன் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருந்தான்னா அவனோட ஃபேஸ் எப்படி இருக்கும்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும். இதுவே நைட் வந்து அதிக நேரம் கண் முழிச்சு படித்தோ அல்லது நைட் ஃபுல்லாக தூங்காமல் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் மட்டும் தூங்கி எழுந்திரிச்சு ரூம்லேருந்து வெளியே வரான் அப்படின்னா, ஸோ வந்ததும் வந்து அவனை பார்க்குற பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுப்போம். வெளியே வந்ததும் அவனை பார்க்குற பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க? முகம்லாம் வந்து வீங்கி போயிருக்கு, ஸோ கண்ணெல்லாம் பார்த்தா டயர்டாக இருக்குது, ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிச்சியா, நைட் ஃபுல்லாக தூங்காமல் படிச்சு அந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம அதை பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பையன் ஸ்ட்ரெயின் பண்ணி படித்தான் அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா எதை வச்சு சொல்கிறாங்க? அந்த பையனோட அந்த ஃபேஸை பார்க்குறாங்க. ஃபேஸ் வந்து ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி தூங்காமல் படித்தாலோ அல்லது வந்து ரொம்ப நேரம் கண் முழிச்சு படிச்சுட்டு வந்தாலோ அந்த ஃபேஸ் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வீங்கி போய், ஸோ தூங்காமல் இருந்தால் உங்களுக்கு ஃபேஸ் சில பேருக்கு வந்து என்ன ஆகும்னா நல்லா வீங்கி போகும், கண்ணெல்லாம் வந்து ரொம்ப டயர்ட்னஸ் வந்து தெரியும். ஸோ அப்போது அந்த பேரண்ட்ஸ் எதை வச்சு அதை வந்து ஜட்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பையனோட ஃபேஸை பார்க்குறாங்க. அது நார்மலாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா மாறி இருக்குது. ஸோ அதை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பையன் ஏதோ ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கான், ஸ்ட்ரெயின் பண்ணி படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் தான். இந்த எக்ஸாம்பிள் மட்டும்தான் கிடையாது. ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுறதுங்கிறது படிக்கிறதுக்கு மட்டும் அப்ளை ஆகாது. ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணுறதுங்கிற விஷயம் வந்து எல்லா விஷயத்துக்கும் அப்ளை ஆகும். ஸோ எல்லா வேலைக்கும் வந்து அப்ளை ஆகும். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்லியிருக்கேன். அப்போ அந்த ஸ்ட்ரெயினுங்கிறது அவங்க எதை வச்சு சொன்னாங்க? நார்மலாக வந்து அந்த பையனோட ஃபேஸ் வந்து ஒரு பர்டிகுலர் விதத்தில் இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி கண் முழிச்சு படித்ததுனால அவனுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஃபேஸில் வந்து சேஞ்சஸ். ஸோ இதைத்தான் அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஸோ அப்போ இதே கான்செப்ட் கிட்டத்தட்ட நம்ம ஃபிசிக்ஸில் வந்து அப்ளை பண்ணுறோம், ஸ்ட்ரெயின்னா என்னங்கிறதுக்கு அப்ளை பண்ணுறோம். இப்போது இந்த ஸ்ட்ரெயின்னா என்னங்கிறது சொல்கிறதுக்கு நான் மறுபடியும் அந்த ரப்பர் பேண்ட் எக்ஸாம்பிளே வந்து எடுத்துக்கிறேன். அந்த ரப்பர் பேண்ட் எக்ஸாம்பிளை வந்து நான் எடுத்துக்கும் போது அந்த ரப்பர் பேண்டோட நார்மல் லென்த் வந்து இங்கே வந்து கேபிட்டல் எல்லுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த ரப்பர் பேண்டோடைய நார்மல் லென்த் வந்து கேபிட்டல் எல். இப்போ வந்து இந்த ரப்பர் பேண்டில் நம்ம ஃபோர்ஸை கொடுத்து இழுக்கிறோம், அதாவது we are giving some force to this rubber band. அப்போ என்ன ஆகும், இதோட நார்மல் லென்த் கேபிட்டல் எல்லுங்கிறது கொஞ்சம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த எக்ஸ்டெண்ட் ஆன அந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஸ்மால் எல்லுன்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? ஒரு ஃபோர்ஸ் கொடுத்ததுனால இந்த கேபிட்டல் எல்லுங்கிறது இந்த ரப்பர் பேண்டோட ஒரிஜினல் லென்த்தாக இருந்திருக்கு. ஸோ ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கும்போது அதோட லென்த்தில் ஸ்மால் எல்லுங்கிற ஒரு அளவு வந்து என்ன ஆயிருக்குன்னா ஆடப் ஆயிருக்கு. இப்போது இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயினுக்கான ஜென்ரலான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் டைமென்ஷன் divided by original dimension அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெயினுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் த சேஞ்ச் இன் டைமென்ஷன் ஆஃப் த பாடி டு த ஒரிஜினல் டைமென்ஷன். ஸோ இது ஸ்ட்ரெயினுக்கான ஜென்ரலான ஒரு டெஃபினிஷன். இந்த கேஸில் நம்ம கேஸில் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, இந்த ரப்பர் பேண்டோட லென்த் கேபிட்டல் எல்லுன்னு இருந்திருக்கு. இந்த எண்ணில் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்ததுனால அதில் வந்த சேஞ்ச் இன் டைமென்ஷன் அப்படிங்கிறது இங்கே அது வந்து என்னென்னா லென்த் வைஸ் தான் சேஞ்ச் இன் டைமென்ஷன் வந்திருக்கு. ஸோ அந்த லென்த்தோட இன்க்ரீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் எல். அப்போது லென்த் வைஸ் வந்து இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா சேஞ்ச் இன் டைமென்ஷன் கிடைச்சிருக்கு டியூ டு த ஃபோர்ஸ். அப்போது இந்த ஸ்ட்ரெயினை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெயினுக்கான ஜென்ரலான டெஃபினிஷன் இதுதான். ஸோ இது வந்து 3 விதமான ஸ்ட்ரெயினுக்கும் அப்ளை ஆகும். ஸோ ஸ்ட்ரெயினில் வந்து 3 விதம் இருக்குது. ஸோ அந்த 3 விதமான ஸ்ட்ரெயினுக்கும் காமனாக இந்த ஃபார்முலா தான் வந்து அப்ளை ஆக போகுது. ஆனால் நம்ம இந்த கேஸ்க்கு லென்த் வைஸ் வந்து சேஞ்ச் வந்துருக்கிறதுனால லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின்ங்கிறது சேஞ்ச் இன் டைமென்ஷன். இங்கே சேஞ்ச் இன் டைமென்ஷன் எவ்வளோ, ஸ்மால் எல். ஒரிஜினல் டைமென்ஷன் எவ்வளோ, கேபிட்டல் எல். அப்போ லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயினுங்கிறது ஸ்மால் எல் டிவைடட் பை கேபிட்டல் எல்னு சொல்லி நம்ம சொல்லணும். சரிங்களா? ஸ்மால் எல் டிவைடட் பை கேபிட்டல் எல்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஸோ இது வந்து என்னன்னா லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இது லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஷியரிங் ஸ்ட்ரெயின்னு ஒன்று இருக்குது. அந்த ஷியரிங் ஸ்ட்ரெயின் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பாடி. சரியா? ஸோ ஏ பி சி டி. இப்போ இந்த பாடியை பார்க்குறீங்க. ஸோ இது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லி நான் ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த பாடியோடைய இந்த ஏபிங்கிற பேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதை வந்து ஃபார்மாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபோர்ஸை இந்த இடத்துல அப்ளை பண்ணுறீங்க. சரிங்களா? ஒரு ஃபோர்ஸை இந்த மேலே டாப் போர்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே அப்ளை பண்ணுறீங்க. இந்த பேஸ் வந்து இப்போ நல்ல ஃபர்மாக வந்து ஃபிக்ஸடாக இருக்குது. இது ஒரு எலாஸ்டிசிட்டி பாடிங்கிறது, எலாஸ்டிக் பாடிங்கிறதுனால என்ன ஆகும், இந்த பேஸ் ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த போர்ஷன் மட்டும் லைட்டாக என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். ஏன்னா பேஸ் ஃபிக்ஸடு. அப்போ இந்த 2 பாயிண்ட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். மூவ் ஆகும்னா என்ன அர்த்தம், டியூ டு எலாஸ்டிசிட்டி வந்து அதோட பொசிஷன்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ ஷிஃப்ட் ஆகிற அந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது டி பிரைம். சரிங்களா? ஸோ இது என்ன ஆங்கிளில் இங்கே விலகிருக்கோ அதே ஆங்கிளில் இங்கேயும் விலகிருக்கு, சி பிரைம். சரியா? ஸோ இந்த டிங்கிற பாயிண்ட் இப்போ என்ன இருக்குது, டி பிரைமுக்கு வந்திருக்கு. சிங்கிற பாயிண்ட் சி பிரைமுக்கு வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு, இங்கே நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. அந்த ஃபோர்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா அப்பர் போர்ஷன் மட்டும் டில்ட் ஆகுது. ஸோ அந்த டில்ட் ஆகுது அந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபைவ்னு சொல்லி எழுதிக்கும். இந்த ஆங்கிளும் 5, இந்த ஆங்கிளும் 5. ஸோ ஆங்கிள் வைஸ் இங்கே உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா there is a change in dimension. ஸோ ஆங்கிள் வைஸ் வந்ததுனால இந்த ஸ்ட்ரெயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷியரிங் ஸ்ட்ரெயின். சரிங்களா? ஷியரிங் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷியரிங் ஸ்ட்ரெயினுங்கிறது ஆங்கிள் வைஸ் வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெயின். ஸோ அது இங்கே என்ன அப்படின்னா 5. சரிங்களா? ஷியரிங் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது 5 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஷியரிங் ஸ்ட்ரெயின்.
ஸோ இது போக இன்னொரு டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின் இருக்குது. ஸோ மொத்தம் வந்து 3 விதமான ஸ்ட்ரெயின். ஒன்று வந்து லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின், ரெண்டாவது ஷியரிங் ஸ்ட்ரெயின், மூணாவது வால்யூம் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க. வால்யூம் ஸ்ட்ரெயின். இதை வந்து இன்னொரு விதமாக எப்படி சொல்லுவாங்கன்னா பல்க் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பல்க் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம். சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா we call வால்யூம் ஸ்ட்ரெயின் அல்லது பல்க் ஸ்ட்ரெயின். ஸோ இது வந்து ஏன் வால்யூம் ஸ்ட்ரெயின் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளில் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எல்லா சைடும் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. எலாஸ்டிக் பாடி, சரியா, எலாஸ்டிக் பாடியாக இருக்கணும். ஏன்னா நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுற எல்லா கான்செப்ட்ஸுமே அப்ளிகேபிள் ஒன்லி ஃபார் எலாஸ்டிக் பாடி, சரிங்களா. நீங்கள் பிளாஸ்டிக் பாடின்னு போனீங்கன்னா இதெல்லாம் வந்து அப்ளை ஆகாது. ஸோ ஒரு எலாஸ்டிக் பாடி எடுத்துகிட்டு அதில் நீங்கள் எல்லா சைடும் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன ஆகும், அந்த பாடியுடைய ஒட்டுமொத்த வால்யூமே குறையும் இல்லையா. ஸோ மொத்தமாக போட்டு அப்படியே அமுக்குனீங்கன்னா எல்லா டிரெக்ஷன்லையும் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த பாடியுடைய ஒட்டுமொத்த வால்யூமும் என்ன ஆகுது அப்படின்னா குறையுது. ஸோ குறையிற அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்மால் வீன்னு சொல்லி எடுத்துக்குவோம், சரிங்களா. ஸோ இங்கே வந்து நான் இதை ரப் பண்ணிட்டு இங்கே போகிறேன். ஸோ ஒரு வால்யூம் ஸ்ட்ரெயினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வால்யூம் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது நீங்கள் வந்து அந்த பாடிக்கு கொடுத்த அந்த ஃபோர்ஸின் காரணமாக, எல்லா சைடும் கொடுத்த ஃபோர்ஸின் காரணமாக சேஞ்ச் இன் வால்யூம் வந்து ஸ்மால் வி டிவைடட் பை அதோட ஒரிஜினல் வால்யூம் வந்து கேபிட்டல் வி. ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம். ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லா டிரெக்ஷன்லையும் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்ததுனால இந்த பாடியோட வால்யூம் குறைஞ்சி போச்சு. குறைஞ்சு போனதுக்கப்புறம் இந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா வீன்னு இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு ஒரிஜினல் வால்யூம் வந்து கேபிட்டல் வீன்னு இருக்குது. ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பல்க் ஸ்ட்ரெயின் அல்லது வால்யூம் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஸ்ட்ரெயினில் இருக்கக்கூடிய 3 வகைகள், the 3 types of strain. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எலாஸ்டிசிட்டினா என்ன, ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன, அதே மாதிரி ஸ்ட்ரெயினோட டைப்ஸையும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஹூக்ஸ்லானா என்னங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு டிஃபரெண்ட் மாடுலை ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னா என்னங்கிறத பற்றியும் நான் என்னோட அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.